ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள், இந்த 3ஆம் நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மளோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாள்ல கிறிஸ்துவ கவனிச்சு பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் நம்ம இயேசுவை எப்படி கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தமுள்ள ராஜாதி ராஜா. அவர் பாவம் செய்யவில்லை, அவர்கிட்ட பாவம் நெருங்கல. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அப்ப கவனிச்சு பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தெய்வம். அப்ப அவர் கவனிச்சு பார்க்கிற அவருடைய பிள்ளையாருக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படணும். இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பரிசுத்தமா வாழணும். நீ என் பிள்ளையா இருக்கிறியல்ல, நான் உன் ரத்தத்தால கழுவப்பட்டு உன்னை மீட்டு கொண்டேன்ல, உன்னை தெரிந்து கொண்டேன்ல, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும்ல, நீ என் பிள்ளையா இருக்கணும்னா நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீயும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும். நீ இது எனக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நீ என்ன போல நீ வாழணும்னு ஆண்டு விரும்புறாரு. அப்ப கிறிஸ்துவ கவனிச்சு பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் பரிசுத்தம் உள்ளவர். நாமளும் பரிசுத்தமாய் வாழணும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, விட முடியாத பாவங்களை எனக்கு நீ அறிக்கை செய்யறப்பா, என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க பரிசுத்தம் உள்ளவர், நானும் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுக்கலாமா? ஜபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்க உண்மை கவனிச்சு பார்க்கிறையா, நீங்க பரிசுத்தமுள்ள தெய்வம். நாங்களும் உண்மைய போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எங்க பாவங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி அதை விலங்க விட்டு அகன்று போய் நாங்கள் நமக்கு சாட்சியாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். நாமளும் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். God bless you.